வெல்கம் பேக் டு அவர் சேனல். தண்டோரான்னு ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ நமக்கு அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு மொத்தமாக 5 லாங்குவேஜஸ்மே இந்த படம் அவ்வளோதான் இருக்குது. படத்தோட தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துகிட்டுனா கதையில் நம்ம சிவாஜி, பிந்து மாதவி மற்றும் நவதீப்லாம் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா கதையில் சிவாஜி அப்படின்ற ஒரு பர்சன் இருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே கோர்ட்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, தெலுங்கு படம். அந்த படத்தில் மெயினாக அந்த ஹீரோயினோட அப்பாவை நடிச்சிருப்பார்ல, அவர் தான் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரமே. அண்ட் அவர் ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர். அண்ட் இவர் தான் எல்லாருக்குமே பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கேஸ்ட் தான் நம்ம தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸோ அவங்க ஜாதி பொண்ணு அவங்க ஜாதி பையனோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோள தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சில பிரச்சனைனால அவர் அது வெளில வந்துடுவார். ஸோ ஆனால் சில வருஷங்கள் கழிச்சு அவர் இறந்தும் போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த ஊரில் இருக்கவங்க அதே அந்த உயர்ந்த ஜாதியில் இருக்கவங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அவரோட பாடியை ஏற்க மறுக்கிறாங்க. ஸோ அதனால் யாருமே அந்த இறுதி சடங்குக்கு அவ்வளோ பெருசாக கலந்துக்கல. அதுக்கான காரணம் என்ன, அப்படி அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்றதையும், இந்த உயர்ந்த ஜாதி, அந்த தாழ்ந்த ஜாதி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் என்னென்ன அப்படின்றத ஸோ நமக்கு கிளியர் கட்டாக சொல்கிற ஒரு படம் தான் இந்த தண்டோரா மூவி. இது உண்மையாகவே தெலுங்கானாவில் ஒரு வில்லேஜில் நடந்திருக்க போல். ஸோ அதை தான் அவங்க பேஸ் பண்ணி ஒரு படத்தை அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் எமோஷனலாகவும் கொஞ்சம் நிறைய ஃபேக்ட்ஸோடு இந்த படத்தை கலந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கணும்னு நினச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயுமே நிறைய இந்த சைட் பை நிறைய கதைகள் வரும், அதெல்லாம் பாருங்க. ஸோ நவதீப் இந்த படத்தில் முக்கியமான நடிச்சிருக்காங்க. அண்ட் பிந்து மாதிரியுமே இந்த படத்தில் செக்ஸ் ஒர்க்காக நடிச்சிருக்காங்க. ஸோ ஓரளவு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. தெலுங்குல இந்த படம் வந்த பிறகு ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அந்தளவுக்கு பெருசாலாம் கிடைக்கல, பட் ஓகே தான். ஏன்னா டீசெண்டான ஸ்க்ரீன் கவுண்டர் ரிலீஸ் ஆனால இந்த படம் அந்தளவுக்கு பெருசாக நோட்டபுளாக போல. ஸோ ஓடிட்டில் வந்திருக்கு, வேண்டவங்க செக் பண்ணி பாருங்க. அமேசான் பிரைமில் இந்த படத்தை தமிழ் டப்பிங் அவ்வளோபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு சில சீன்ஸ்லாம் 5க்கு 3 கொடுக்கலாம்.